எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லினக்ஸ் யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது லினக்ஸ்ல வந்து ஒரு யூசரை எப்படி நிர்வாகம் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்ப யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தம் 3 விதமான யூசர் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சூப்பர் யூசர்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அட்மின் யூசர்ன்னு சொல்லலாம். இவரால ஒரு கணினியில இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ்ல இருக்கக்கூடிய எந்த செட்டிங்கை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். இவருக்கு எல்லா பர்மிஷனும் இருக்கும். அதனால தான் இவரை வந்து சூப்பர் யூசர்னு சொல்றோம். இன்னொன்று வந்து அட்மின் யூசர்னு சொல்றோம். நீங்க விண்டோஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு யூசர் இருப்பாரு. அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தலைமை மாதிரி, சரிங்களா? அவரு அந்த யூசர்ல நம்ம லாகின் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா எல்லா செட்டிங்ஸையும் நம்மளால மாற்ற முடியும், சரிங்களா? அதுக்கடுத்து சிஸ்டம் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இதுல இருக்கு. இது என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காம்போனன்ட்ஸை மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காம்போனன்ட்ஸை மட்டும் ரன் பண்றது. அதுக்கப்புறம் யூசர் அக்கௌண்ட்ஸ். இந்த யூசர் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லிமிட்டட் யூசர்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கும். லிமிட்டட் ஆக்சஸ்னா என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதோ அன்இன்ஸ்டால் பண்றதோ எல்லாம் இவங்களால முடியாது. வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கான பாஸ்வேர்டை அவங்களால மாத்திக்க முடியும். அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் தான் பண்ணிக்க முடியும். மற்ற யூசர் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப மற்ற யூசர் இதெல்லாம் பண்ணவே முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மற்ற யூசர்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரூட் யூசரால முடியும், சரிங்களா? ஏன்னா அவர் தான் அட்மின் யூசர். இந்த 3 யூசர் அக்கௌண்ட்ஸ் இப்ப இருக்கு, சரிங்களா? சரி. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான 3 ஃபைல்ஸ் இருக்கு, சரிங்களா? எதுல அப்படின்னா லினக்ஸ் அப்படி, ஓகேங்களா? இதுல எங்க இருக்கும் அப்படின்னா இடிசி அப்படின்ற அதாவது ரூட்டுக்குள்ள இடிசி என்ற ஃபோல்டருக்குள்ள PASSWD அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர் அக்கௌண்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனும் அதுக்கான பாஸ்வேர்டு இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதாவது பாஸ்வேர்டு இருக்கா இல்லையா அப்படின்ற தகவலை இதுல காமிக்கும். வேற என்ன காமிக்கும் அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு சொல்லிட்டே வரும்போது ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம். அடுத்து ஷேடோ அப்படின்ற ஃபைல்ல என்ன இருக்கும் அப்படின்னா என்கிரிப்டட் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு பாஸ்வேர்டை நம்ம உருவாக்கி அதை என்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஷேடோக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து குரூப், அதாவது ஒரு யூசர் இருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஒரு குரூப் உள்ள இருந்தே தீருவாரு. அந்த குரூப்னுடைய தகவல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் அப்படின்ற ஃபைலுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, CAT அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி /etc/PSSWD அந்த மாதிரி கொடுத்து பாருங்க. இந்த ஷேடோ கொடுத்து பாருங்க. இந்த குரூப் கொடுத்து பாருங்க. என்னென்ன தகவல்லாம் காமிக்குது அப்படின்னு பாருங்க. நாம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா CAT கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து /etc/PASSWDன்னு கொடுத்துருக்கோம். நமக்கு இந்த மாதிரி இமேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த Y அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து இதுல உருவாக்கி இருக்கக்கூடிய யூசர். அப்ப மத்ததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து அதுல டிஃபால்ட்டா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு யூசர்ஸ், சரிங்களா? சரி. இப்ப அந்த ஒய் அப்படின்ற நாம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா யூசர், அதை பத்தின நான் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா இங்க வந்து எக்ஸ்ன்னு இருக்கு, 1001ன்னு இருக்கு, இந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஒய் அப்படின்றது என்னன்னா ஒரு யூசர்னுடைய நேம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டை முழுசா காமிக்காது. பாஸ்வேர்டு இருந்தா எக்ஸ்ன்னு காமிக்கும். பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல காலியா காமிக்கும். அதுக்கு அடுத்து 1001ன்னு இருக்கு இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசருக்கான ஒரு ஐடி. ஆக மொத்தத்துல கணினின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே நம்பர் தான், சரிங்களா? ஸோ இந்த ஒய் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு நம்பர் தான் இருக்கும், சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் இந்த 1001 வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஐடி, சரிங்களா? அதுக்கு அடுத்து இங்க கமெண்ட் எதுவும் கொடுக்காததுனால அந்த இடம் வந்து எம்டியா இருக்கு, காலியா இருக்கு, சரிங்களா? அதுதான் கமெண்ட். அதுக்கு அடுத்து ஹோம் டைரக்டரி. ஹோம் டைரக்டரினா இப்ப விண்டோஸ்ல வந்து சி டிரைவ்க்குள்ள போனீங்கன்னா யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த யூசர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா நம்ம என்ன யூசர் நேம் வச்சிருக்கோமோ அந்த நேம்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனா டெஸ்க்டாப்பு, மை டாக்குமெண்ட்ஸு, டவுன்லோட்ஸு, ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும், சரிங்களா? அந்த ஃபோல்டரை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நேம்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் ஹோம் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. அதை இங்க வந்து ஹோம் டைரக்டரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹோம் டைரக்டரி
எங்க இருக்கோ அந்த தகவலை வந்து இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். சரிங்களா? இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அது என்ன ஷெல் அப்படின்றது இங்க காமிக்கும். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் இப்போ ஒரு யூசர வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றத நம்ம இங்க குடுத்துருக்கோம். யூசர் ஆட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு யூசர வந்து ஆட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் யூசர் டெல் அப்படின்ற கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர டெலீட் பண்றதுக்காக. யூசர் மோட் அப்படின்னா, யூசர வந்து மாடிஃபை பண்றதுக்காக. இதுல எப்படி யூசர மாடிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த யூசர்னுடைய தகவல்கள மாத்துறது. ஒரு குரூப்ல அவர சேர்க்கிறது, குரூப்ல இருந்து வெளியே எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆட் பண்றது. அதாவது எந்த ஒரு யூசரா இருந்தாலும் அவர் ஒரு குரூப்ல தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுல ஒரு குரூப்ப உருவாக்குறது எப்படி? அந்த குரூப்ப டெலீட் பண்றது எப்படி? குரூப் உருவாக்குறதுனா குரூப் ஆட், குரூப்ப டெலீட் பண்றதுனா குரூப் டெல். இப்ப நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு யூசர ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு யூசர ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூசர் ஆட் அப்படின்னு குடுத்துட்டு, ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, யூசர் நேம் குடுக்கணும். நான் யூசர் ஆன்னு குடுத்துட்டு, யூசர் நேம ஜெட்ன்னு வச்சிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அது அவருக்கு பாஸ்வேர்ட் குடுக்கணும்னா, PISSWDன்னு குடுத்துட்டு, ஒரு ஸ்பேஸ் குடுத்து அந்த யூசர் நேம் குடுத்தா, இங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லும். நான் வந்து பாஸ்வேர்ட டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணதும் அது என்ன ஆச்சுன்னா, பாஸ்வேர்ட ஏத்துக்குச்சு. இங்க பேட் பாஸ்வேர்ட்ன்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் 8 கேரக்டர விட கம்மியா குடுத்ததுனால அப்படி சொல்லியிருக்கேன். ஆனா நான் குடுத்தத அது வந்து எடுத்துக்கிச்சு. இது வெறும் வார்னிங் தான். சரிங்களா? சரி. ஸோ நம்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய தகவல்கள பாத்துட்டு வந்தோம். நம்ப வந்து ஒரே ஒரு ஆ கமாண்ட மட்டும் பயன்படுத்தி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். எடுத்துக்காட்டு காமிச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியுதா அப்படின்றத பாத்துட்டு பயன்படுத்தி பாருங்க. சரிங்களா? அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த சந்தேகத்த வந்து நம்ம கமெண்ட் மூலியமா உங்களுக்கு ஆன்ஸர் பண்ணுவோம். ஆ இப்ப எல்லாமே பார்த்துட்டோம். ரூட் யூசர், சிஸ்டம் அக்கவுண்ட்ஸ் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் அக்கவுண்ட். ரூட் யூசர்ன்றது வந்து நம்மளால உருவாக்க முடியாது. அது வந்து அதிலேயே டிஃபால்ட்டா இருக்கும். அதாவது ஒரு லினக்ஸ் ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, இன்ஸ்டால் ஆகும்போதே ரூட் யூசர் உருவாயிடும். அதுக்கான பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணும்போதே உருவாக்கிடும். சரிங்களா? அது வந்து நம்ம தனியா அந்த பாஸ்வேர்ட் வந்து அதுக்கப்புறம்லாம் உருவாக்க முடியாது. அதாவது முன்னாடி இருந்த லினக்ஸ்ல அப்படி இருந்திருக்கலாம். பட் இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணா தான் நெக்ஸ்ட் டே போகுது. சரிங்களா? ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த தகவல்கள். நீங்க மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மத்த ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருங்க. இந்த கமெண்ட்ஸ் ஒண்ணொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எந்த எல்லா கமாண்டையும் செக் பண்ணுவோம் இல்லைங்களா? MAN குடுத்து, ஒரு ஸ்பேஸ் குடுத்து, அந்த கமாண்ட குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கமாண்ட்னுடைய மொத்த தகவலும் வரும். சரிங்களா? அத பார்த்து, அது எப்படி பயன்படுத்துன்றத பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்த பதிவுல இன்னொரு புது விஷயத்தோட பார்ப்போம். நன்றி.